ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? வெஜிடபிள் பிரியாணி. பாருங்க எப்படி சூப்பராக உதிரி உதிரியாக செஞ்சுருக்கானா. அப்படியே உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. உதிரி உதிரியா என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு பட்டர் பீன்ஸு, ஒரு கொஞ்சம் 50 பச்சை பட்டாணி, சின்ன வெங்காயம், தக்காளி, 2 மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுட்டு, மல்லி, புதினா, கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுட்டு, ஃபஸ்ட்டே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து, கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து, இந்த வெங்காயம்லாம் வதக்கி, இதுக்கு கேரட்டு இதெல்லாம் காய்கறியை போட்டு நல்லா வதக்கி, புதினா, மல்லி இலை, இஞ்சி, பூண்டு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூடு, லைட்டாக வத்தப்பொடி, கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றி எல்லாம் தாளித்து, அரிசி ஊற வச்சுருக்கோமா, வீட்டில் பொங்குற அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு தாளித்து தேங்காய் பால் ஊற்றி அரிசி களைஞ்சி போட்டு பார்த்தீங்களா, ஒரு விசில் எப்படி இருக்கு. தொட்டு கூட சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் போட்டு தான் தயிர் சமைப்பாங்க. நான் சின்ன வெங்காயம் போட்டு தயிரில் கொஞ்சம் ஊற வச்சு ஆளுக்கு ஒரு முட்டை, 2 முட்டையை கொடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி உதிரி உதிரியாக இருந்துருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக இறக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாம் பண்ணிவிட்டு அரிசி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இறக்கும் போது கொஞ்சம் மல்லி இலை, புதினா தூள் தூவி, அப்படி நெய் ஊற்றி, நெய் ஊற்றி இப்படி பரட்டினோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கு. அப்படி உதிரி உதிரியாக இருக்குது. அப்படி ஒரு சோறோட ஒரு சோறு ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி. சாப்பிட வரீங்களா? நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமாண்டில் சொல்லுங்க. நன்றி.